வசந்தம் தொலைக்காட்சியின் வித்யா வசந்தம் கல்வி நிகழ்ச்சியினூடாக தரம் 7 மாணவர்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் இன்று கற்கப் போவது அலகு 10 நுணுக்குக்காட்டியை பயன்படுத்தல் என்ற பாடத்தினை உங்களுக்கு கற்பிக்க நான் முன்வந்துள்ளேன். இந்த பாடத்தினை கற்பதற்கு முன்னர் இவ்வலகினை கற்பதன் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற அனுபவங்கள் பற்றி பார்ப்போம். முதலாவதாக வெற்றுக்கண்ணால் பார்க்க முடியாதவை. வெற்றுக்கண்ணால் பார்க்க முடியாதவை எவை என்பது பற்றி அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக வெற்றுக்கண்ணால் பார்க்க முடியாதவற்றை எவ்வாறு நாங்கள் அவதானிக்கலாம்? அதாவது வெற்றுக்கண்ணால் பார்க்க முடியாதவற்றை பார்க்க உதவும் கருவிகள் எவை என்பது பற்றி அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக வில்லைகள் பற்றியும் எம்மால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மேலும் நீர்வில்லை எவ்வாறு அமைத்தல் என்பது பற்றியும் எம்மால் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக எளிய உருப்பெருக்க கருவிகள், மேலும் எளிய நுணுக்கு காட்டி அவற்றின் உருப்பெருக்கம், பிரிவலு என்பன பற்றியும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போவது, இதில் முதலாவதாக அவதானிக்கப் போவது வெற்றுக்கண்ணால் பார்க்க முடியாதவை. எமக்கு நோயை ஏற்படுத்தும், எமக்கு நன்மை செய்வதுமான நுண்ணங்கிகளை சாதாரண கண்களால் பார்க்க முடியாது. மேலும் அசுத்தமான நீரில் காணப்படும் நுண்ணங்கிகள், வழியில் காணப்படும் நுண்ணங்கிகள் என்பவற்றையும் எம்மால் அவதானிக்க முடியாது இருக்கும். இது தவிர சில நுண்ணிய பொருட்கள், சிறிய பொருட்களையும் எமது சாதாரண கண்களினால் தெளிவாக அவதானிக்க முடியாது. உதாரணம், பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ் போன்றவற்றை எம்மால் அவதானிக்க முடியாது காணப்படும். இவற்றினை இது சில நுண்ணங்கிகளின் படங்கள் திரையில் காட்டப்படுகின்றது. இது நுணுக்கு காட்டினூடாக அவதானிக்கும் போது பெறப்பட்ட சில படங்கள். முதலாவது காணப்படுவது ஒரு பாக்டீரியாவின் அமைப்பு. இதனை நுணுக்கு காட்டினூடாக அவதானிக்கும் போது இவ்வாறே தோற்றமளிக்கும். அடுத்ததாக காணப்படுவது ஒரு வைரஸின் கட்டமைப்பு. இது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரிந்த COVID-19 என்ற வைரஸின் கட்டமைப்பு. அடுத்து மூன்றாவதாகவும் நான்காவதாகவும் காணப்படுவது ஒரு பாக்டீரியாக்களின் அமைப்புகளே. அடுத்ததாக காணப்படுவது ஒரு பரமேசியத்தின் அமைப்பு. இது குளத்து நீர் போன்றவற்றில் நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். தரமாறில், ஆய்வுக்கூடங்களில், பரிசோதனையில் நீங்கள் இதனை அவதானித்த அனுபவம் உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக காணப்படுவது ஒரு அமீபாவின் கட்டமைப்பு. இது போலி பாதங்கள் மூலம் தனது இடப்பெயர்ச்சியை காட்டக்கூடியதாக உள்ளது. வெற்றுக்கண்ணால் பார்க்க முடியாதவற்றை பார்க்க உதவும் கருவிகள். இதனை பார்ப்பதற்கு முன்னர் நாங்கள் ஏன் நுண்ணிய பொருட்களை ஆராய வேண்டும்? ஏன் நுண்ணிய பொருட்களை ஆராய வேண்டும்? அதன் அவசியம் என்ன என்ற கேள்வி உங்களில் எழும். விஞ்ஞானத்தின் வளர்ச்சிக்கு வித்திட்டதே இந்த நுண்ணிய பொருட்களின் ஆராய்ச்சி தான். உதாரணமாக மருத்துவத்துறையை எடுத்துக்கொண்டால் புதிய கண்டுபிடிப்புகள், உடற்கலங்கள் பற்றிய ஆராய்ச்சி மற்றும் நுண்ணங்கிகள் தொடர்பான ஆராய்ச்சி, அதன் கட்டமைப்புகள் என்பன பற்றியும் அறியக்கூடியதாக இருக்கும். மேலும் நுண்ணிய பொருட்களை கையாளுதல், அதாவது நகை வேலை செய்வதற்கு, கைக்கடிகாரங்களை திருத்துவதற்கு இவ்வாறான ஆய்வுகள் அவசியமாக காணப்படுகின்றது. அதாவது அணு தொடர்பான ஆராய்ச்சிக்கு, அணுவின் கட்டமைப்பு, அதன் உப அணுத்துணிக்கைகள் என்பன பற்றி அறிவதற்கு இந்த நுண்ணிய பொருட்களின் ஆய்வு மிக இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகின்றது. அடுத்ததாக
இவ்வாறான நுண்ணிய பொருட்களை எமது இரு சாதாரண கண்களினால் பார்க்க முடியாது. இதனை நாங்கள் எவ்வாறு பார்க்கலாம் என்பதற்கு சில கருவிகள் காணப்படுகின்றது. சில கருவிகளை பயன்படுத்தித்தான் இந்த நுண்ணிய பொருட்களை நாங்கள் அவதானிக்கின்றோம். அதில் முதலாவதாக பார்ப்போமானால் நீர் நிரப்பப்பட்டுள்ள தண்ணீர் போத்தல். இதை நீங்கள் உங்கள் வீடுகளிலேயே நன்கு செய்து பார்க்கலாம். ஒரு கண்ணாடி போத்தல் ஒன்றினை எடுத்து அதனுள் நீரினை நிரப்பிக்கொண்டு பயிற்சி கொப்பிகள் அல்லது பயிற்சி புத்தாங்களில் உள்ள எழுத்துக்களை அதனூடாக அவதானித்து பாருங்கள். அதன் பிம்பங்கள் உருப்பெருத்து தெரிவதை உங்களால் தெளிவாக அவதானிக்க முடியும். மேலும் இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ள மாதிரி ஒரு கண்ணாடி குவளை ஒன்றினுள் நீரினை எடுத்துக்கொண்டு வெள்ளை கடதாசியின் ஓர் அம்புக்குறியினை இட்டு அதனை ஒரு முனையில் வைத்துக்கொண்டு மறுமுனையினூடாக நீங்கள் அவதானித்தீர்களானால் அதன் பிம்பம் பெரிதாக உருப்பெருத்து தெரிவதை அவதானிக்கலாம். மேலும் குவிவில்லை, நீர்வில்லைகளினூடாக பார்க்கலாம். இது தவிர எளிய நுணுக்கு காட்டி, அதாவது கைவில்லை நூடாகவும் எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் கூட்டு நுணுக்கு காட்டி இதனூடாகவும் சிறிய பொருட்களை நுண்ணங்கிகளை உருப்பெருக்கி அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இது தொடர்பாக பின்னர் வரும் சந்தர்ப்பங்களில் கற்கக்கூடியதாக இருக்கும். நீர் கொண்ட தாளியினுள் ஒரு ஒளி முதலை அவதானிக்கிறார்கள். அதன் உருப்பெருத்த பிம்பம் தெரியப்படுவது இங்கு தெளிவாக தெரிகின்றது. அடுத்தது ஒரு நீர்க்குமிழ். நீங்கள் மழை காலங்களில் தாவர இலைகளில் பூக்களில் விழுந்துள்ள நீர்த்துளிகள் மூலம் பொருட்களை அவதானித்த சந்தர்ப்பங்கள் அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும். அதனூடாக நீங்கள் அவதானிக்கும் போது அதன் பிம்பங்கள் உருப்பெருத்து தெரிவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறான ஒரு நீர்க்குமிழ்தான் இங்கு படத்தில் காட்டப்பட்டுள்ளது. அடுத்ததாக காணப்படுவது ஒளி ஊடுபுகக்கூடிய ஒரு கண்ணாடி குவளை. அதனூடாகவும் எம்மால் உருப்பெருத்த பிம்பங்களை பெறக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இந்த பொருட்களை உருப்பெருக்கி அவதானிக்க நாங்கள் எதற்கை பயன்படுத்துகின்றோம்? வளைந்த மேற்பரப்பை கொண்ட எந்த ஒரு பொருளும் சிறிய பொருட்களை உருப்பெருக்கி அவதானிக்க பயன்படும். அதாவது வளைவான மேற்பரப்புகளை கொண்ட எந்த ஒரு பொருட்களும் சிறிய பொருட்களை உருப்பெருக்கி காட்டும். இவ்வாறு நுண்ணிய பொருட்களை அவதானிப்பதற்காக நாம் எவற்றை பயன்படுத்துகின்றோம்? வளைந்த மேற்பரப்பை கொண்ட அனைத்து பொருட்களுமே சிறிய பொருட்களை நுண்ணங்கிகளை பெருப்பித்து காட்டக்கூடியதாக காணப்படும். அந்த வகையில் சிறிய பொருட்களை உருப்பெருக்கி அவதானிக்க குவிவில்லைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இனி கைவில்லையில் தோன்றும் பிம்பத்தின் இயல்புகள் பற்றி பார்ப்போம். இது நீங்கள் அலகு 9 ஒளி என்ற பாடத்தில் குவிவில்லையில் தோன்றும் பிம்பத்தின் இயல்புகள் பற்றி அறிந்திருப்பீர்கள். எவ்வாறு இருக்கும்? உருப்பெருத்த பிம்பமாக காணப்படும், நிமிர்ந்த பிம்பமாக இருக்கும். உருப்பெருத்த நிமிர்ந்த பிம்பங்கள் எவ்வாறான பிம்பங்களாக இருக்கும்? மாய பிம்பமாக இருக்கும். இது நீங்கள் கண்ணாடி போத்தல், நீர்க்குமிழி போன்றவற்றின் மூலம் அவதானிப்பதன் மூலம் உங்களால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நீர்வில்லை எவ்வாறு அமைக்கலாம் என்பது பற்றி பார்ப்போம். ஒரு ஊடு கடத்தக்கூடிய பொலித்தீன் பை ஒன்றினை எடுங்கள். நீரினுள் அமிழ்த்தி அதனுள் அரை பங்கு நீரினை நிரப்பி வாயினை நன்றாக இறுக்கி கட்டுங்கள். இரு உலோக வளையத்தினுள் நீர் நிரப்பிய பொலித்தீனை வைத்து வளையங்களை இறுக்கி கட்டுங்கள். சிறிய எழுத்துக்களை அதனூடாக உருப்பெருக்கி பார்க்க முடியும். அதாவது நீங்கள் வளையங்களை இறுக்கி கட்டியவுடன் இரு பக்கமும் குவிவான ஒரு வில்லை தோன்றும்.
அதனூடாக சிறிய எழுத்துக்கள் நுண்ணிய பொருட்களை தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து நீங்கள் பார்க்க போவது எளிய நுணுக்கு காட்டி. எளிய நுணுக்கு காட்டி எளிய நுணுக்கு காட்டி என்று கருதப்படுவது குவிவு வில்லைக்கு சட்டமும் பிடியும் பொருத்தியுள்ள போது அது எளிய நுணுக்கு காட்டி அல்லது கைவில்லை என்று அழைக்கப்படும். இந்த எளிய நுணுக்கு காட்டியில் ஒரே ஒரு குவிவு வில்லை மாத்திரமே பயன்படுத்தப்படும். அந்த எளிய நுணுக்கு காட்டியின் படங்கள் திரையில் காட்டப்படுகின்றது. இது இவ்வெளிய நுணுக்கு காட்டி கண்ணாடி, பேபெக்ஸ் போன்ற பதார்த்தங்களினால் தயாரிக்கப்பட்டிருக்கும். குவிவில்லை நூடாக அவதானிக்கும் போது பொருட்கள் உருப்பெருத்து காணப்படும் என்பது உங்களுக்கு நன்கு தெரியும். ஒரு தாவர இலை மீது வைக்கப்பட்டுள்ள ஒரு வண்டினை எளிய நுணுக்கு காட்டி நூடாக அவதானித்த படம் திரையில் காட்டப்படுகிறது. அந்த வண்டு உருப்பெருத்து தெரிவது உங்கள் அனைவருக்கும் நன்றாக விளங்கும். இதிலிருந்து குவிய வில்லைகளின் ஊடாக பொருட்களை உருப்பெருக்கி பார்க்க முடியும் என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். வில்லையை பயன்படுத்தி சிறிய பொருட்களை அவதானிக்கும் போது நிச்சயமாக வில்லைக்கும் பொருளுக்கும் இடையில் குறித்த தூரம் இருத்தல் வேண்டும் என்பதை அறியக்கூடியதாக இருக்கும். நீங்கள் கைவில்லையை பயன்படுத்தி பொருட்களை அவதானித்தீர்களானால் இந்த அனுபவங்களை அறிவீர்கள். உருப்பெருக்க வில்லையினூடாக பொருட்களை அவதானிக்கும் போது வில்லையை கண்ணுக்கு அருகே வைத்துக்கொண்டு பொருளுக்கும் வில்லைக்கும் இடைப்பட்ட தூரத்தை மேலும் கீழும் செப்பம் செய்து உச்ச உருப்பெருக்கத்தை பெறும் வரைக்கும் நாம் செப்பம் செய்து தெளிவான பிம்பத்தை பெறுவது அவசியமாகும். அடுத்தது உருப்பெருக்கம். உருப்பெருக்கம் என்றால் என்ன என்று பார்ப்போம். பொருள் ஒன்றை வில்லையினூடாக அவதானிக்கும் போது அப்பொருள் பொருளை போல் எத்தனை மடங்கு பெரிதாக காணப்படுகின்றது என்பது வில்லையின் உருப்பெருக்கம் அல்லது உருப்பெருக்க வலு எனப்படும். அடுத்ததாக பார்க்க போவது பிரிவலு. பிரிவலு என்றால் என்ன? அருகருகே இரு பொருட்களை தெளிவாக வேறுபடுத்தி இனம் காண்பதற்கு இரு பொருட்களுக்கும் இடையே இருக்க வேண்டிய மிக இழிவு தூரம் பிரிவலு தன்மை எனப்படும். அதாவது கண்களின் பிரிவலு தன்மை 0.1 மில்லிமீட்டர் ஆகும். நமது வெற்று கண்ணின் பொருட்களை பார்க்கும் போது பொருட்களுக்கு இடைப்பட்ட தூரம் 0.1 மில்லிமீட்டர் இருந்தால்தான் அவ்விரு பொருட்களையும் நாங்கள் இருவேறு பொருட்களாக தெளிவாக வேறுபடுத்தி அறிய முடியும். அதனை விட குறையுமாயின் அப்பொருட்களை தெளிவாக வேறுபடுத்தி அறிவது எமக்கு கடினமாக காணப்படும். இது அடுத்ததாக பத்திரிகை ஒன்றில் உள்ள நிறப்படம் ஒன்றை சாதாரண கண்ணினால் நீங்கள் அவதானித்தீர்களானால் அதில் நிறப்புள்ளிகளும் பொட்டுக்களும் காணப்படுவது போன்று காட்சியளிக்கும். ஆனால் நீங்கள் அதனை ஒரு கைவில்லையினூடாக அவதானிக்கும் போது அவ்விம்பம் தெளிவாக தெரியும். இதிலிருந்து நீங்கள் என்ன விளங்கிக் கொள்கின்றீர்கள்? கைவில்லையின் பிரிவலுத்தன்மை கண்ணின் பிரிவலுத்தன்மையை விட உயர்வானதாக காணப்படும். அடுத்ததாக இன்று நாங்கள் கற்ற அலகின் சாராம்சத்தை எடுத்து நோக்குவோம். நாங்கள் இன்றைக்கு என்ன பார்த்தோம்? முதலாவதாக வெற்று கண்ணால் பார்க்க முடியாதவை பற்றி அவதானித்தோம். அவை என்ன? நுண்ணங்கிகள், சிறிய பொருட்கள், நுண்ணிய பொருட்கள் போன்றவற்றை அவதானித்தோம். நாம் இதுவரை கற்ற அலகின் சாராம்சத்தினை எடுத்து நோக்குவோமானால் இன்று நாங்கள் கற்ற விடயங்கள்: ஒன்று, வெற்று கண்ணால் பார்க்க முடியாதவை பற்றி அறிந்து கொண்டோம். அதாவது நுண்ணங்கிகள், சிறிய பொருட்கள், நுண்ணிய பொருட்கள் பற்றி அறிந்து கொண்டோம். அடுத்து வெற்று கண்ணால் பார்க்க முடியாதவற்றை அவதானித்தோம். நுண்ணிய பொருட்களை அவதானிக்க பயன்படும் கருவிகள் பற்றி அறிந்து கொண்டோம். அடுத்ததாக வில்லைகள், நீர்வில்லை அமைத்தல், எளிய நுணுக்கு காட்டி, எளிய நுணுக்கு காட்டியின் பிம்பத்தின் இயல்புகள், எளிய நுணுக்கு காட்டியின் உருப்பெருக்கம், பிரிவலு போன்ற
போன்ற விடயங்கள் தொடர்பான கற்றல் பேறுகளை நாம் இன்றைய நிகழ்ச்சியில் பெற்றுக்கொண்டோம். வித்யா வசந்தத்தின் மற்றுமொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி.